அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. மக்களாகிய நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? திமுக 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு முடிச்சுட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறீங்களா? இல்ல திமுகவுக்கு மாற்று அதிமுகவா நினைச்சு அதிமுகவை வர வைக்க போறீங்களா? நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்ம அதிமுகவையும் திமுகவையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இதெல்லாம் ஒத்து போறாங்கன்னு. அதிமுக இங்க, திமுக இங்க. அதிமுகவுல தூத்துக்குடியில 11 பேரை நாயை சுடுற மாரி சுட்டு துடிக்க கொண்டுட்டு அப்போ இருந்த தமிழ்நாட்டோட சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு காலையில இருந்துதாங்க இந்த நியூஸ் பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. அது எப்படி தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்துறீங்க? முதலமைச்சர் பர்மிஷன் இல்லாம நீங்க இந்த துப்பாக்கி சூடு நடத்துறீங்கன்னா அப்ப அங்க என்ன நடந்துங்கிறது முதலமைச்சர் தெரியாம தான் நடந்துச்சா? சரி, ஓகே, அதை விடுங்க. இங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல 11 பேர் மரணம். இங்க கள்ளச்சாராய மரணம் 68 பேர் கிட்ட. காவல்துறை தனது கட்டுப்பாடுல வச்சிருக்க முதலமைச்சர் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாதா? முடியல. அப்படி இருந்தும் கள்ளச்சாராயத்தை புழக்கத்தில் விட்டதுனால அங்க 68 பேர் துள்ளக்குடிக்கு செத்து போனாங்க கள்ளக்குறிச்சியில. இங்க தினந்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை அவ பெருசா பேசப்பட்டு இருந்துச்சு. இங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை, கோயம்புத்தூர் மாணவி பாலியல் வன்கொடுமை, சிறுமிகள்னு சொல்லிட்டு இப்படி 2 பக்கமும் தினந்தோறும் கொலைகள், கொள்ளை, கற்பழிப்புன்னு சொல்லிட்டு 2 ஆட்களே நடந்துகிட்டே இருந்துச்சு. சட்டம் கடுமையா இருந்தது, உங்களுக்கே தெரியும். இதுல குறிப்பா திமுக நிர்வாகிகளே நிறைய பேர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். நியூஸ்ல நிறைய பேர் வந்திருக்கு. அதிமுக பாத்தீங்கன்னா நீட்டை உள்ள கொண்டு வந்து மாணவர்களின் தற்கொலைக்கு காரணமா இந்த அதிமுக ஆட்சி அமைச்சது. இந்த பக்கம் அனைத்து துறைகளிலும் ஊழல், இந்த பக்கம் அனைத்து துறைகளிலும் ஊழல். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் கடன் வாங்கின, இத்தனை வருஷம் சேர்த்து வச்சு கடன் வாங்கினத இவங்க திமுக வந்து 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 4.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த திமுக அரசாங்கம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டு கட்சி வேணுமா? இல்ல இப்ப இந்த ஆண்டு இருக்க கட்சி வேணுமா? இல்ல புதுசா மக்களுக்காக உழைக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களின் வாழ்க்கையில ஒரு ஒளி வரணும், மக்களின் வாழ்க்கையை மேம்படணும்னு சொல்லிட்டு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க தளபதி விஜய் அவர்கள் சிஎம் வரணும்னு மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இவங்க 2 பேருமே வந்துட்டாங்க. இனிமே இவங்க சொல்றதை வச்சு நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா அதை விட முக்கால் நீங்க யாருமே கிடையாது. ஸோ யோசிங்க, சிந்திங்க மக்களே, சிந்திங்க. 2026 உங்கள் ஓட்டு யாருக்குன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்காங்க. பணம் வாங்குறீங்களா? பணம் வாங்கிட்டு பணம் கொடுக்குறவங்க ஓட்டு போடாதீங்க. ஏன்னா பணம் கொடுக்குறவன் ஆல்ரெடி உங்க பணத்தை கொள்ளையடிச்சானா தான் இருப்பான். அப்போ உங்க பணம் தான் உங்களுக்கு திரும்பி வருதுன்னு நினைச்சிட்டு நல்லவருக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு யாரு பணம் கொடுக்குறாங்கன்னு பார்த்து ஓட்டு போடாம அடுத்த 4 வருஷம் நல்லாச்சு யாரு கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ உங்கள் ஓட்டு யாருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.